ரா தங்கசாமி, மதுரை. தற்சமயம் முள்ளர் வரலாற்று ஆய்வு மையம் என்கிற அறக்கட்டளை நடத்தி கொடுத்து வருகிறேன். பெயர் போஸ், மதுரை வண்டியூர் வசித்து வருகிறேன். தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் இறம்புரையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். தற்செயல் மதுரை அண்ணாநகர் ஏரி பகுதியில் மருந்துநல வேந்தர்கள் கல்வி நல அறக்கட்டளை எனும் அமைப்பை தொடங்கி மிக சிறப்பாக நமது இளைஞர்களுக்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு அங்கமாக இருந்து செயல்படுத்திக் கொள்கிறோம். நமது திருப்பதி வெங்கடேசன் அவர்கள் அக்குழுவில் செயலாளராக இருந்து பணியாற்றி வருகிறார்கள். அதை வழிநடத்துவதில் முதலாக இருந்து ஆரம்பித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். உறவுகளே வணக்கம். என் பெயர் சக்திவேல். சொந்த ஊர் திருப்புவனம். மதுரையில் தற்சமயம் நான் இங்கே பூர்வீகக்குடியாக குடியேறியுள்ளேன். ரயில்வேயில் சீனியர் செக்ஷன் இன்ஜினியராக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்று அதன் பிறகு என்னுடைய பணியை நம்ம சமூகத்திற்காக உதவிக்குழு உறவுகளாக இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் மதுரை மண்டலத்தின் சார்பாக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். உலக தேவேந்திரர்களின் உதவிக்குழு உறவுகளாய் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வருகை புரிந்துள்ள அனைத்து தேவேந்திர என் இரத்த சொந்தங்கள் அனைவர்களையும் வருக வருகை என மதுரை மண்டலத்தின் சார்பாக வரவேற்று இந்த தளம் இன்றைய தினத்தில் அரசியல் இல்லை, வர்த்தகம், தொழில்துறை, நிதித்துறை, நீதித்துறை, வங்கித்துறை, வருவாய்த்துறை, கல்வித்துறை மற்ற ஏனைய அரசு துறைகளில் ஏற்படும் இடர்பாடுகளுக்கு நமது அமைப்பில் உள்ள சீனியர்ஸ் ஆபீசர்ஸ் மற்ற சீனியர்ஸ் தன்னலம் கருதாது உதவி செய்யும் அறிமுக கூட்டமாக மட்டுமே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தளத்தில் அமைதி காத்து நல்லபடியாக சிறும் சிறப்புமாக நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு உங்கள் பொற்பாதங்களை தொன்று கேட்டுக்கொண்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் சிவகுருநாதன். நான் ஒரு ஆட்டோ டிரைவர். நான் நம்ம பிள்ளைகளுக்கு கபடி சொல்லிக் கொடுத்து காலேஜில் ஸ்கூலில் எல்லாம் ஃபீஸே இல்லை. ரயில்வேயில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். மதுரை தேவேந்திர குல வேளாளர் தொழில் முனைவோர் நலச்சங்கம் அமைச்சு அதில் தலைவராக செயல்பட்டு இருக்கேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஐயங்காடு. கூட்டுறவு சார் பதிவாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கோம். பணானத்திலிருந்து வந்திருக்கோம். பணானத்தில் நம்மளோட உறவுகள் எல்லாம் தலைமையில் செயல்பட்டு இருக்கோம். இளைஞர்கள்லாம் சரி, தேவேந்திர வேளாளர் என்று பெயர் வருவதற்கு முன்னாடியே மதுரையில் கோவளம்பட்டல் மயானத்தை தேவேந்திர வேளாளர் மயானம்னே பேர் வச்சு இன்னைக்கு ஒரு சிறப்பான முறையில் அது அமைஞ்சிருக்கு. மதுரையின் மையப்பகுதியில் அதுக்கெல்லாம் அந்த எங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப பயன்படுது. அதனால் அந்த வச்சனைக்கு விடைபெறுகிறேன். நன்றி. உறவுகளே, நமக்கு காலம் ரொம்ப குறைவாகவே உள்ளது. 2 மணி வரைக்கும் தான் நம்முடைய மண்டபம். வேகமாக அனைவரும் அறிமுகம் செய்து கொண்டு மதுரை மண்டலத்தின் சார்பாக என்னை கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு யாரும் தயவுசெய்து நினைக்க வேணாம். தந்து இந்த தளத்தில் அறிமுகப்படுத்தணுன்றவங்க அடைக்காமலே தன்னை தளத்துக்கு வருமாறு உங்களை வேண்டியிருந்து கேட்டுக்கொள்வோம். என்னை கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு தயவுசெய்து யாரும் மக்கள் இருக்காங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருண் பாண்டியர். பாண்டியா டிராவல்ஸில் ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு வந்துருக்கேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் மஸ்கட்லேருந்து அஜய் என்னை ஃபோன் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்ருப்பார். யாரை பார்க்கணும், யாரை மீட் பண்ணணும், யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒவ்வொரு யார்கிட்ட போனாலும் என்ன நிகழ்ச்சி, என்ன சந்திப்பு, அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த உதவிக்குழுவில் இருக்கிறவங்களுக்கு, உதவி பெறுறவங்களுக்கு, உதவி பயனடைஞ்சவங்களுக்கு நிறையா தெரியும். தெரியாதவங்க என்ன நிகழ்ச்சின்னு நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சி நடத்தி இன்றைக்கி இப்போ முழுமனதாக இருக்குது. உங்களை சந்தித்ததில்லை. உறவுகள் அனைவருக்கும் நன்றி. என் அன்பான தேவேந்திர சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தீவிரராஜ். நான் பஞ்சாயத்து கமிஷனராக இருந்து ஓய்வு பெற்றுவிட்டு, அதாவது அரசாங்க உத்தியோகம் 37 ஆண்டுகள் பண்ணி இப்போ 31 ஆண்டுகள் நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தில் வேலை செய்கிறேன். குறிப்பாக
இந்த சமுதாயத்துக்கு 2 வேலையை செய்திருக்கிறேன். ஒன்று அழகு கோயில் ரோட்டில் மண்டபத்தை என்னுடைய முயற்சியாவிட்டால் அது கட்டப்பட்டது. 50 லட்சம் டொனேஷனும் 18 லட்சம் கடன் வாங்கி ஏறத்தாழ 80 லட்சத்தில் கட்டணும். இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 5 கோடி ரூபாய். அது நம்ம சமுதாயத்துக்கு பயன்படுகிறது. அதற்கு நான் 10 ஆண்டுகளாக தலைவராக இருக்கிறேன்.